ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமான, அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்பு பெற்ற நாட்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம். அந்த நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளுடைய சிறப்பை புரிவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஒரு ஹதீஸை அறிந்தாலே போதும், எமக்கு அது போதுமானது. புகாரி ரஹிமஹுல்லாஹ், அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நல்ல அமல்கள் செய்வதற்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த ஐயாமுல் அஷர், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை போன்று வேறு எந்த நாளும் கிடையாது. ரமதானுடைய இறுதி இரவுகள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது. அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் தான். ரமதானுடைய இறுதி 10 இரவுகள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்துடையது. அதைவிட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது. இந்த ஹதீஸை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது. ஆனால் இல்லா ரஜுலுன் خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء, 2 அமல்களை தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் போராடுகிறான், அந்த போராட்டத்தில் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அளிக்கிறான், தன்னையும் அழித்துக் கொள்கிறான், இந்த 2 அமல்களை தவிர. இந்த 2 அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது. இந்த 2ஐ தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி